ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? யாருடைய முகத்துல எப்படி தெரியலையே. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய கரங்களில் உள்ள பாடல் புத்தகத்திலே முதலாவதாக 3வது பாடல், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பாவின் சமூகத்திலே அமர்ந்திருந்து பாடி மகிழ்வது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை இன்பம். நமது பிரச்சனைகளின் நடுவிலே அக்கினி மதிலாக நின்று நம்மை பாதுகாத்தாரே. நமது பலவீனங்களில் சுகம் தந்து துயர் நீக்கும் மருத்துவராக அவர் நம்மோடு இருந்தாரே. கல்வாரி சிலுவையின் மூலம் நமது சாபங்களை உடந்தெறிந்தாரே. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை நீதிமானாய் மாற்றினாரே. பரிசுத்த ஆவியினால் தமது அன்பை ஊற்றினாரே. உமக்கு நன்றி 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 என்று சொல்லி நாம் யாவரும் இந்த பாடலின் வரிகளை உணர்ந்தவர்களாக கைகளை தட்டி உற்சாகமாக பாடல் புத்தகத்திலே 3வது பாடல், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் படி மகிழ்ந்து கொண்டாடுவோம். எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடின இந்த பாடலிலே மீண்டும் ஒருமுறை கூட இரண்டாவது கவியை நாம் மீண்டும் இணைந்து பாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் துயரத்தோடு நம்ம இந்த இடத்துல சன்னிதானத்தில் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஒரு கவலையோடு கஷ்டங்களோடு வந்திருக்கலாம். ஆனால் அந்த பாடல் வரிகள் மிகவும் அழகாக சொல்கிறது, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. அன்பானவர்களே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே நீர் என் பலனாய் இருக்கிறீர், நீர் என் பிரியமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை இந்த பாடல் வரிகள் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடல் புத்தகத்திலே 19வது பாடல், பாடல் எண் 19. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் வாசிக்கப்படுகிறோம். அவ்வேளையிலே அன்னாள் என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்றும், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள ஒரு சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் அவர் பண்ணுகிறார் என்று கர்த்தரை பாடி அவன் துதித்தான். அதே போல ஆண்டவரிடத்திலிருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாமும் இந்த வேளையிலே பாடி துதிப்போம்.
உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பருகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே. மனக்கு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பருகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே. எழில் மறவாமலே கை கொடுப்பேன் நான் உமக்காகவே. எழில் மறவாமலே கை கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. உறுதியில் இருந்த என்னை தூக்கிவிட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்திவிட்டீரே. உறுதியில் இருந்த என்னை தூக்கிவிட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்திவிட்டீரே. ஆற்றிலே என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் ஒரு இதயத்தோடு. ஆற்றிலே என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் ஒரு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை.
இரண்டாவது கவியை நாம் பார்க்கும் பொழுது, புழுதியில் இருந்து என்னை தூக்கிவிட்டீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே, அமர்த்தினீரே, என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இருதயத்தோடு. அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலும் இந்த நற்செய்தி பெருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் குப்பையிலிருந்து ஆண்டவர் நம்மை இவ்விதமாக நம்மை உயர்த்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழும்படியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு அவருடைய நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக கிருபை தந்திருக்கிறார். எனவே இந்த இரண்டாவது கவியை மீண்டுமாக நாம் இணைந்து கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடல் புஸ்தகத்திலே 13வது பாடல் புஸ்தகத்தில் 13வது பாடல். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாதை புரியாம பயந்து நின்னேன். தந்தையை விட்டு தூரம் போன இளையகுமாரன் மனம் திரும்பி வந்தபோது தகப்பன் ஓடி சென்று கட்டி அணைத்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாதை தெரியாமல் வழி தவறி போன நம்மையும் அவரது பாசத்தால் அவர் இழுத்து கொண்டார். நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறக்கல, என்னை விட்டு நீர் விலகல என்று சொல்லி இந்த பாடல் வரிகளிலே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி நீர் வந்தீங்க, உங்க அன்பு எத்தனை பெரியது என்று சொல்லி இந்த பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாக நாம் யாரும் உற்சாகமாக கைகளை தட்டி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
வந்தீங்க. கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே என் கரம் பிடித்து தூக்கினி கரைகளெல்லாம் நீக்கினி கரம் பிடித்து தூக்கினி கரைகளெல்லாம் நீக்கினி
ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடல் புஸ்தகத்திலே 14வது பாடல், பாடல் புஸ்தகத்தில் 14வது பாடல், உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு எழுந்தேன் இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறுகிறார். ஆம், இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த நற்செய்தியை நாம் அனைவருக்கும் அறிவிப்பதிலே நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த மாலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பாடல்களின் வரிகளை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் சீயோனே கெம்பீரி, சாலமே ஸ்தோத்திரி, துதியே கனமே, மகிமை செலுத்த என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் யாரும் உற்சாகமாக கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு எழுந்தேன் இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு எழுந்தேன் இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சீயோனே கெம்பீரி, சாலேமே ஸ்தோத்திரி. சீயோனே கெம்பீரி, சாலேமே ஸ்தோத்திரி. வாக்கு மாறாதவரே, இயேசு செலுத்தவராதவரே, சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. மாறாதவரே, இயேசு சொல்லவராதவரே, சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல்லவராதவரே,
bum 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 bum. இயேசு சொல் தவறாதவரே, சொன்னபடி அன்று உயிர் தெழுந்தார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த பாடல் வரியை மீண்டுமாக நாம் இணைந்து பாடுவோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடல் புஸ்தகத்திலே 4வது பாடல், பாடல் புஸ்தகத்தில் 4வது பாடல். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. அதிலே பாடலை பார்க்கும் பொழுது என்னக்கோ நீர் எந்த துணையாளரே என்று சொல்லி அதனை நாம் பார்க்கிறோம். என் எக்கோர் என்பதற்கு கூப்பிடுகிற வானின் நீரூற்று அல்லது ஜெபித்தவனுடைய ஊற்று என்று பொருள் அங்கே குறிப்பிடுகிறது. சிம்சோன் கழுதை தாடை எலும்பின் மூலம் 1000 பெலிஸ்தரை கொன்ற பின்பு அவன் மிகுந்த தாகமடைந்து கர்த்தரை லேகியிலுள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ முறை இருள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நாம் நடந்து வந்திருக்கலாம். அந்த சமயங்களில் நாம் ஆண்டவரை நோக்கி கதறிய போது அவர் நமது கூக்குரலை கேட்டு பதில் தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தமது வார்த்தையினாலே நம்மை தேற்றுகிறார். என் துணையாளராக அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் அவருக்கு இந்த பாடல் வழியாக அவர் நன்றி பலிகளை நாம் ஏறெடுப்போம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஒருமுறை கூட இந்த பாடலிலே முதலாவது கவியை மீண்டுமாய் இணைந்து பாடுவோம். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். நீர் என்னோடு உண்டு, வார்த்தையாலே நீர் தேற்றுவீர், சமூகத்தாலே நீர் நடத்துகிறீர். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு இருக்கிறீர் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த பாடலின் மீண்டுமாய் ஒருமுறை கூட இந்த முதலாவது கவியை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அன்பானவர்களே, இந்த இரண்டாவது நாளின் கூடுகையிலே மகிழ்ச்சியோடு இந்த கூடுகையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்கள் அனைவரை வாழ்த்தி வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, உன்னத தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ளவர். அவர் இந்த நாளின் கூடுகையிலும் நேற்றைய நாளிலும் நம்முடைய மத்தியிலே அசைவாடினார். அந்த ஆண்டவரை நாம் துதிப்பதற்கு, இன்னும் போற்றுவதற்கு இந்த இரண்டாவது நாளிலும் இந்த இடத்திலே நடைபெற கர்த்தர் சித்தம் கொண்டார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், துதிகளை நாம் ஏறெடுப்போம். இந்த கூடுகையிலே பங்கு பெற்றிருக்கிற இந்த வாழ்விலே நிச்சயமாக கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் இந்த கூடுகையின் மூலமாய் உடைய வாழ்வில் அருளி செய்வார். விசுவாசிக்கணும் மாத்திரம் கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா. உன்னத தேவனை உள்ளத்தின் ஆழத்திலே போற்றுவோம். இந்த புதிய மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் கர்த்தருடைய கிருபை உங்களை நிரப்புவதாக. திருச்சபையாக, குழுக்களாக இன்னும் பல சபை ஊழியர்கள் வந்திருக்கிறீர்கள். அநேக கிராமங்களிலிருந்து அநேகர் வந்திருக்கிறீர்கள். அனைவரை வாழ்த்துகிறோம். அது மாத்திரமல்ல, லைவ்ல என்ன செய்றீங்க, லைவ் டிவியில் என்ன செய்றீங்க, பார்த்து கொண்டிருக்கிறீங்க. யூடியூப் சேனலில் என்ன செய்றீங்க, இது ஒளிபரப்பப்படுகிறது. அவை பலர் திரளாக தமிழகத்தில் மாத்திரமல்ல, இந்தியாவின் பல பகுதியிலே வெளிநாடுகளிலும் என்ன செய்கிறார்கள், நம்முடைய இந்த கன்வென்ஷன் கூடுகையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். லைவாக பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த கூடுகையிலே நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை நேற்று நாளிலும் இந்த நாளிலும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற அருமையான வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு சமாரியா சேகரத்தின் சார்பாக இந்த 71வது கன்வென்ஷன் கூடுகையில் வந்திருக்கிற நேற்று நாளிலும் இந்த நாளிலும் செய்து கொடுக்க போகிற அருமையான அண்ணன் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை
நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தருடைய உன்னத நாமம் மகிமைப்படுவதாக. அன்பார்களே, காணிக்கை பாடலின் பொழுது உங்களுடைய கரங்களிலே ஒரு கவர் ஒன்று கொடுக்கப்படும். இந்த கன்வென்ஷன் கூடுகைக்காக சிறந்த ஒரு காணிக்கையை நீங்கள் நாளை வரும்பொழுதும் என்ன செய்யலாம், அந்த கவரிலே உங்களால் முடிந்த தொகையை உற்சாகத்தோடு என்ன செய்யலாம், நீங்கள் படைக்கும்படியும் உங்களை கூட ஞாபகப்படுத்துகிறோம். நாளை தினத்திலே இதே மைதானத்தில் என்ன செய்யப்படும், 6:30 மணிக்கு கன்வென்ஷன் கூட்டம் நடைபெறும். திரளாக கடைசி நாள் நாளை தினத்திலே அவை திரளாக நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாளை தினம் ஓய்வு நாள். ஆகவே காலை 9 மணிக்கு நம்முடைய சமாரியா CSI ஆலயத்தில் வைத்து காலை 9 மணிக்கு பரிசுத்த நற்கரணை ஆராதனையாக நடைபெறுகிறது. இந்த ஆராதனையிலும் அருமையான அன்பு சகோதரர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியிலே கொண்டு வருகிறார்கள். ஆகவே முடிந்தால் நீங்களும் என்ன செய்யலாம், இந்த ஆராதனை காலை ஆராதனையிலும் நீங்கள் தவறாமல் பங்கு பெறுங்கள். அந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு வாலிப சகோதர சகோதரிகளுக்கான ஒரு சிறப்பு கூடுகையும் நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த கூடுகையிலும் வாலிபர்கள் அனைவரும் திரளாக நீங்கள் பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னத தேவன் நம்முடைய மத்தியிலே இன்னும் தொடர்ந்து அசைவாடுவாராக. இப்பொழுதும் நாம் அனைவரும் அமர்ந்தவாறே ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 12வது பாடலை உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற அருமையான சகோதரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பாடல் எண் 12, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே என்ற பாடலை உற்சாகமாக பாடும்போது காணிக்கையை சேர்க்கிறது.
Amen. Hallelujah. நல்ல கை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் சத்தமா? இயேசு நல்லவர். It's beautiful. இந்த நல்ல 2ஆம் நாள் மாலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் நீங்க பாடி ஆண்டவரை ஆராதிச்சீங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதித்து விட்டு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இப்ப நீங்க ஒரு பாட்டு பாட போறீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு. என்ன பாட்டு பாடலாம்? என் கண்மலையானவரே. எல்லாருக்கும் தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? ஓகே, நல்ல கை தட்டி. இந்த மியூசிக் சத்தத்தை விட உங்க கை தட்டுற சத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கணும். சரிங்களா? ஏ மேஜர். எந்த கண்மலையானவரே என்னை காக்கும். உங்க சத்தம் கேட்கட்டும். எந்த கை தட்டலையே நிறைய பேர். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு. Come on, sing. ஆராதனை உமக்கே ஆராதனை. Hallelujah. மியூசிக் சத்தம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அவங்க சத்தம் கேட்குது. One more time. சத்தமா. Come on. ஆராதனை உமக்கே ஆராதனை. கை தரலாமா? Come on. சிறகுகளின் நிழலில் என்னென்று மகிழ்ச்சி. உந்தன் சிறகு